இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு எடிட்டை நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? இது போல் நிறைய வீடியோக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யாருக்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் லிங்க் வேணுமோ அவங்க டேரெக்டாக இன்ஸ்டாவில் வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படி டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். லிங்க் உங்களுக்கு வந்துடும். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அலைன் மோஷன் ஆப்பில் போகும். இப்போ ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு டைம் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் எதுவுமே இருக்காது. ஏன் எதுவுமே இருக்காதுன்னா நான் ஃபைல் சைஸ் பெருசாக பண்ணதால எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்படி இருந்தால் யாராலையும் லிங்க் யூஸ் பண்ண முடியாது. மெம்பர்ஷிப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பாதி கட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ப்ராப்ளம் இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ விசிபிள் ஆகும். இப்போ உங்களுக்கு தேவையான 5 ஃபோட்டோ ஏதாச்சும் கட் பண்ணி வச்சுருப்பீங்க. கட் பண்ண ஃபோட்டோவை இதுக்குள்ளே எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கீழே இருக்க டைம் லைனில் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ வர அந்த ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க ஸ்டார் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோவை வந்துட்டு ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட் உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட்னு ஆப்ஷன் கீழே இருக்கும். எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். கலர் மாற்றுறதுக்கு மேலே அதுக்கு மேலேயே ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்து நீங்கள் பிடிச்ச கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ண ஃபாண்ட்டையும் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாண்ட் நிறையாது நான் டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நான் இன்ஸ்டாலேயே அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா டேரெக்டாக என்னை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் லிங்க்கை அமுச்சு விட்ருவேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட் லிங்க் வரலாட்டி கன்ஃபார்ம் உங்களுக்கு வரும். ஏன்னா நிறைய மெசேஜ் வரதால ஒரு ஆளுக்காக பார்த்துட்டு அமுச்சு விடுவேன். நான் செக் பண்ணிவிட்டு பட் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.